பீலாவை பத்தி ஏதோ ஒரு 2-3 வீடியோ போட்டிரு, எதுக்கு போட்டிரு? உண்மையான வீடியோ இல்லைங்கிறக்காண்டி நான் பேசுறேன். கூட போய் இருந்து பாத்தியரா? ஒரு குழந்தைய எடுக்கும் போதே வந்து குழந்தை எத்தனை வெயிட் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். பொம்மையோ வச்சுக்கிட்டு இந்த நாடகத்தை போட்டுக்கிட்டு உண்மையானதை போட்டுட்டு மக்களை ஏமாத்தாதீங்கன்னு சொல்லுவான். இன்னொரு கமெண்ட் போட்டாரு, அவனோட பாம்பு படம்லாம் எடுத்து ஆடுதான், வேஷத்தை கேட்க மாட்டான். வேஷத்தை கேட்கறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நானே அவன் காட்ட முடியும்? என்ன இளவு இருக்கு என்கிட்ட? நம்ம கேமராமேன் காட்டுதான் மாதிரி இப்படித்தான் இருக்கும். ஏன் வீடியோல இருந்து வருது மாமா? சாதனாக்கா இப்ப எந்த வீட்டுல இருக்காங்க? உங்க வீட்டுல தான் இருக்கான். இப்போ குளிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுது. செத்து போவ ஒழுக்கமா உங்க அம்மாட்ட மட்டும் சாதனா காட்டுன்னு வேங்க வந்துட்டு வாங்க முடியும். கண்டிப்பா ஒரு நாளைக்கு வாங்குவேன். தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு பம்பு செட்டுல குத்துனாரு. சூப்பரான கேள்வி. இது பாட்டு. கணேசன் வந்து பாம்பை எடுத்து அடிச்சிருக்காரு, அதை போய் குத்தி கொண்டிருக்காரு, அதை பார்த்துருக்கான். அதை வந்து தண்ணி பாம்பு. இவன்ட்டெல்லாம் எடுக்க முடியாதுன்னாப்பா, நம்ம முடிச்சுக்குருவோம்ப்பா. இங்க ஒரு அரை மண்டல் வந்து என்ன பாடப்பட்ட தூங்குது, கொஞ்ச நேரம் நீ பேசிக்கிட்டே இருக்கும். நடிப்பு நாடகம் பார்த்துக்குங்கய்யா. அப்படியே கேமரா ஸ்பூன் பண்ணுறான். இவன் பூரா நடிப்புக்காரங்க. இன்னும் வந்து இந்த யூடியூப்பில் வந்து ஏமாத்துற பொருள் யூடியூப்ல நக்க போறாரு. யூடியூப் நான் எதுக்கு நக்குறேன்? யூடியூப்ல கண்ணாடி போடுறதே காலை கழுவி குடிக்க. ஆமாம் ஆமாம், விவசாயம். நான் உண்மையாக சொல்லி என்ன பேசவே விடமாட்டேக்காரு. இவர் எதுக்கு இவர் இந்த மனுஷனெல்லாம் பேட்டி எடுக்க உன்னையெல்லாம் நான் எடுக்க முடியாதா? நீ கிளம்புடா சாமி, உன்னையெல்லாம் பேட்டி எடுக்க முடியாதா? கோட்டை கலத்தி போட்டு போய் நீ கிளம்புடா. பேட்டி எடுக்கேன். நீ எதுக்கு பத்தி? அப்ப இங்கிட்டு உட்காரு, நான் எடு. கோட்டை கலத்தி நீ எடு, வா. நீ கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், வா. இந்தா ஒரு நாள் நீ என் நாற்காலியில உட்கார்ந்து பார். என் நாற்காலி ஒரு முள் படுக்க, என் பதவி ஒரு முள் கிரீடம்னு உனக்கு புரியும். நான் கோட்டை போட முடியும். வாடா, இங்கிட்டு உட்கார்றா, நான் இங்கிட்டு கேட்டுக்கிறேன். நீ வா வா, இங்கிட்டு உட்கார்றா. நான் கோட்டை போடுறேன். கோட்டை வேண்டாம் எனக்கு. நீ வாடா, இந்த கோட்டை போடுக்க. வா, நீ கேளுடா. இப்ப கேளுடா, நீ என்ன கேள்வி வைக்கிறியா? இப்ப என்ன கேட்க போற? ஃபர்ஸ்ட் இந்த ஆரம்பிடா. வணக்கம்டா, யாரை பேட்டி எடுக்க போறேன்னு தெளிவா இப்ப உட்காந்து டீசெண்டா கேட்கலாம். நீ இப்போ பேட்டி எடுக்கிற ஆளு தானே? நீ ஆம்பளை கேளுறா. நான் கேள்வி மட்டும் போய் சொல்லணும். அப்புறம் எனக்கு கிராஸ் கேட்க மாட்டேன். நான் வந்து இப்ப வந்து நீ தான் பேட்டி எடுக்கிற ஆளு. நான் கேட்கறேன், என்ன மட்டும் ஜூம் பண்ணுங்க. ஜூம் பண்றான். ஏன்னா வணக்க மக்களே, எல்லா மக்களுக்கும். ஆமா, நான் இன்னைக்கு என்ன பேட்டி எடுக்க கூப்பிட்டுருக்காங்க. ஏற்கனவே என்ன ஒரு பேட்டி எடுத்து கை ஊத்திட்டு போயிட்டான். இப்போ அவனை தான் மறுபடியும் நான் பேட்டி எடுக்க வந்திருக்கேன். இருந்து வா, செருப்பு பிய போகுது. நான் என்ன சொல்ல வரேன், புதுசா வந்து யார் வந்திருக்காங்க புரியுங்க, இன்ட்ரூஸ் பண்ணு. நீ இதுக்கு முன்னாடி நாங்க வீடியோ போட்டோம் நொட்டுனுங்கிறதெல்லாம் நான் சொல்லாத. நீ அடுத்த கண்டென்ட் ரெடி பண்ணி. ஆமா சரி, ஏதோ ஒன்று கடனை கழிங்க. எல்லா மக்களுக்கும் வணக்கம். இப்போ வந்து என்ன, இது இந்த சேனல் இங்கிலீஷ்ல வச்சிருக்காங்க தெரிய மாட்டேங்குது. இந்த சேனல்ல என்ன இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஒரு ஆளை இன்டர்வியூ எடுக்க என்ன கூப்பிட்டுருக்காங்க. வேற யாரும் இல்லை, நம்ம தேனி வணக்கண்டா மாப்பிள்ள அருண்குமார். பேர் என்ன பேரு? அருண்குமார். வணக்கம்டா மாப்பிள்ள தேனியில இருந்துனாலே எல்லாத்துக்கும் தெரியும், என்னைய பத்தி தெரியும் எல்லாத்துக்கும். சொல்லுங்கய்யா. ஊர்ல இருக்க நாய் பண்ணிக்கலாம் தெரியுமா? இல்லை, அவங்களுக்கு வாய் காதெல்லாம் இருந்துச்சுன்னா தெரியும். எனக்கு நாய் நன்றி உள்ளது, அதுவும் என்னை பார்த்தாலே வந்து வாழாட்டும். இப்போ பார்த்து போகிறேன் சட்டியில் கவிட்டு. சரி, இந்த ஆபாசத்தெல்லாம் எதிர்த்து வீடியோ போடுதிரு, எதுக்கு போடுதிரு? ஆபாசம் இல்லாத உலகம் எங்கே இருக்கா? ஆளுலாம் அங்கே இருக்காங்களா? நான் பேசலாமா? பேச. ஆபாசங்கிறது வந்து ஒரு சில பிள்ளைகளை வந்து நம்ம திருத்த முடியாது. நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம ஒரு சில பிள்ளைகளை வந்து திருத்த முடியாது. இப்போ வந்து எங்கள் அக்காவோ என் தங்கச்சியோ வந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இப்போ வந்து ஒரு ஆபாசமாக நடிக்கிற வீடியோவை பார்த்துட்டு இந்த பிள்ளைங்க வந்து என் தங்கச்சி வந்து வீடியோ போட்டுரும், அந்த பிள்ளைகளுக்கு வியூவர்ஸ் கிடைக்கிறதுக்காண்டி போட்டுருமோங்கிறதுக்காண்டிதே அந்த பிள்ளை திருந்துறதுக்காண்டி நாங்கள் போட கிடையாது. ஆபாசமாக நடி அப்படின்னு நாங்கள் போட கிடையாது. நீ இந்த பிள்ளை திருந்துறதுக்காண்டி, என் அக்கா தங்கச்சி திருந்துறதுக்காண்டி நாங்கள் போடுறோம். சரி, போட்டியேன். இப்போ அடுத்த ஒரு கேள்வி. வீட்டில் குடும்பத்தோட சின்னதுலேருந்து பெருசு சாவடக்க கிளை வரைக்கும் இருந்து சாப்பிடுது. அப்போ அங்கேருந்து ஒரு அக்கா, ஒரு புறா, ஒரு சட்டி, ஒரு அண்ணன் ஒரு சட்டியோடு வெளியே வராரு. அப்போ வந்து அது ஆபாசமாக தெரியல அவங்க பார்வைக்கலாம். அது குடும்பத்தோடு இருந்து பார்க்கும்போது அது அவங்களுக்கு ஆபாசமாக தெரியலையா? இன்ஸ்டால வீடியோ போட்டு ரீல்ஸ் போட்டது மட்டும் தான் அவங்க பார்வைக்கு ஆபாசமாக தெரியுதா? இன்றைக்கி வந்து அந்த மாதிரி போட்டவங்க தான் கைது பண்ணி காவல்துறை, எங்கள் காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம், அந்த மாதிரி வீடியோ வந்துக்கிட்டு இருந்தாலும் லாக் பண்ண முடியும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து யூடியூப்பே வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து லாக் பண்ணியிருக்கியா. யூடியூப் வந்து ஆபாசமாக நடித்த பிள்ளைய யூடியூப்பை லாக் பண்ணி காவல்துறை மூலியமாகவும் கோர்ட்டில் வந்து நாங்கள் தீர்ப்பு வாங்கி குற்றச்சட்டத்தில் போட்டிருக்க அளவுக்கு நாங்கள்
முன்னேறக்கும்னா உண்மையிலே எங்களை பாராட்டியிருக்காங்க நிறையா பேர். நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல. அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான், அதைத்தான் சொல்லிக்கிட்டு இதுக்கான இருக்கேன். ஒட்டியானம் ஐயா தான். ஐயா நீங்கள் கேட்குறீங்க, நாங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு பதிலுக்கு வந்து நாங்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் நாங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் இந்த மாதிரி ஆபாசமாக வந்துக்கிட்டு இருக்கு வீடியோன்னு. இப்போ வந்து இதை ஏன்னா இந்த வீடியோ வந்து போய் சேரணும் மக்களுக்கு. இந்த மாதிரி வந்து நாங்கள் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்களா, நீங்கள் சொன்ன மாதிரி சட்டி புறாவெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கும் தீர்ப்பு சொல்லப்படும். என்ன சொல்லும்? கண்டிப்பாக குற்றச்சட்டத்தில் போடப்படும். நாங்கள் வந்து ஒரு வீட்டில் ஒரு குடும்பம், உங்கள் அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கீங்க, அதனால் வந்து நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறோம். நீர் எதுக்கு திரும்ப இந்த வீடியோலாம் போடுதீரு? நீர் ஃபேமஸ் ஆகுதுக்கு. ஃபேமஸ் ஆகி ஃபேமஸ் ஆகுதுக்கு நான் அந்த வீடியோ போட்டு நான் இது வியூஸ் பெட்டி நான் அந்த பொம்பளை எடுத்துட்டா வச்சுட்டான்ட்டு அவளை மிரட்டி வீடியோ எடுக்க வைக்கிறது. இல்லையே இல்லை இன்ன வரைக்கும் ஃபேமஸ்ன்னு நீங்கள் அதெல்லாம் மக்களே, ஒரு படம் எடுக்கணும்னா சோகம் இருக்கணும், சண்டை இருக்கணும், ஆபாசம் இருக்கணும், ஒரு பாசம் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். இருந்தா தான் ஒரு படம். அதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராம்லயும் ஒவ்வொருத்தவங்களும் அவங்க திறமையை காட்டுவாங்க. இப்படி தள்ளிக்கிட்டே போவோம். அதில் ஒன்று ஆபாசம் வரும், அடுத்த ஒரு சோகம் வரும், ஒரு கண்ணீர் வரும், ஒரு பாசம் வரும், ஒரு சந்தோஷம் வரும். மக்களை வந்து காமெடிகளுக்கு நம்ம கொடுங்க. இப்போ வந்து நீ இப்போ இந்த சட்டம் இல்லாமல் நடிக்கிற, உனக்கு வியூவர்ஸே அதிகமாக போயிருக்கு. இப்போ இந்த சட்டையும் டவுசரோட இதே கண்டனம் எடுத்து நானும் வந்து வணக்கம்டா கணேசன் பேசுகிறேன் அப்படின்னாலும் எனக்கு வியூவர்ஸ் போவேன். ஏன் காரணம், இந்த சட்டியோட இருக்குது. இதவே வந்து நான் ஏன் ஸ்டைலில் பண்ணணும், என் ஸ்டைலில் வந்து இப்படி பண்ணுவேன். விவசாயம் வந்து ஒன்னே மாதிரி இங்கே வரும். நான் விவசாயத்தை சொல்றேன். இங்க வரு இது ஆபாசம், இந்த வரு இது எங்க ஆத்தா கூட ஆபாசம் சொல்லு. இந்த வரு இப்படி பண்ணி நாங்க பண்ணுவோம் விவசாயம். இந்த இருக்கு பாரு, இதை வந்து எப்படி கொண்டு வருவோம்னா இந்த இருக்கு பாரு, இப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு வருவோம். நீங்க என்ன பண்ற, இதே எங்க ஊர்ல நாத்து நடுற பொம்பளைங்க இப்படி ஏத்திக்கிடுவாளுங்க. இப்படி ஏத்திக்கிட்டு இப்படி நாத்து, இது ஆபாசம் இல்ல. அண்ணன் தம்பி எல்லாருமே உழுதுகிட்டு இருப்பாங்க. இதைத்தான் நான் பல வீடியோவில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது ஆபாசமா நாங்க பாக்குறது கிடையாது, விவசாயம். இதை வந்து நாங்க வீடியோவா எடுத்து எங்க ஆத்தா இந்த மாதிரி தொடையை காமிச்சுக்கிட்டு இருக்கா, என் அக்கா தங்கச்சி தொடையை காமிச்சுக்கிட்டான்னு நாங்க வீடியோ போடல. அது வந்து பண்றவங்களுக்கு தான் நாங்க தண்டனை கொடுக்குறோம், தடுக்கிறோம். வேணாம், விவசாயத்தை விவசாயமா பாருங்கன்னு அந்த கேள்விக்கு மட்டும் நீங்க கரெக்டான கேள்வி கேளுங்க. எங்க தாத்தா இவ்வளவு துண்டதான் எங்க நானுமே கோமலம் கட்டுனா அதை வீடியோ எடுத்து போடுறேன்னு நான் கேட்பேன். அது விவசாயம் பார்க்கறது போடுறது, அது விவசாயம் பண்றதை போடு, மாடு உழுகுறத போடு, நல்ல கண்டனை போடு, நல்லா இருங்கன்னு மாடு வச்சு இந்த தொழில் அடிச்சுன்னா இவரை கூட்டிட்டு போய் தான் நானும் என் தோட்டத்துக்கு வா, என் தோட்டத்தில் நான் வாழை போட்டிருக்கேன். நானும் உழுகும் போது கோமலம் கட்டி தான் போட்டேன். பூரா பேரும் கெட்டவனா இருக்கேன், பூராரும் பிராடா இருக்கேன், பூராரும் வீடு கட்டுறேன். நான் ஒருத்த நாள் நல்லவனா இருந்துட்டு போறேன். யூடியூப் இல்லாம எதுவும் இல்லாம முடிஞ்சா லைக் போடுங்க, போடாட்டி போங்க. இல்ல பிளாக் பண்ணும், பிளாக் பண்ணாம போய்கிட்டே இரு. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அது இருக்குமா அப்படித்தான் கேளு. எத்தனை படிச்சிருக்கீங்க? 3வது படிச்சிருக்கேன். 3வது படிச்சு இங்கிலீஷ்ல படிக்கிறீ? இங்கிலீஷ் நான் இங்கே எல்லா மொழியும் கற்றுக்கிறணும்னு எனக்கு வந்து என் பெத்த தாய்கள் சொல்கிறது. எல்லா மொழியிலும், அதாவது தாய்மொழி தமிழ். அதுக்காக மொழியிலே எதுவுமே படிக்காமல் போனோம்னா கூமிட்டே போகிறோம். இங்கேருந்து வெளியே ஊருக்கு போகிறோம், அங்கே போய் நம்ம படிக்காத ஆள் அப்படின்னா. இன்றைக்கி அதைத்தான் நம்ம அன்னைக்கிருந்து இப்போ வரையும் சொல்லியிருக்கோம். ஒரு காமராஜர் ஐயா மாதிரி நல்லா படிக்காத மேதை படிக்க வச்சுருக்காரு. அவர் படிக்காமல் இருக்க போய் தான் அவர் முதலமைச்சர். அவரை வந்து முதலமைச்சராக உட்கார வச்சுருந்தாங்க. அவருக்கு என்ன படிக்க தெரியும் அப்படின்லாம் போய் கேட்க முடியும்? அதெல்லாம் இல்லை. நம்ம தமிழர்கள் நம்ம வந்து எல்லா மொழியும் தெரிஞ்சாங்கன்னு தான் ஆசைப்படுறோம். ஆனால் தாய்மொழியை மறந்துடக்கூடாது. எதோ தமிழில் சரி சரி. அடுத்து இந்த பீலாவை பற்றி ஏதோ 2-3 வீடியோ போட்டிரு. எதுக்கு போட்டிரு? உண்மையான வீடியோவாக இருந்தால் நாங்கள் பேச மாட்டோம். உண்மையான வீடியோ இல்லைங்கிறக்காண்டி நாங்கள் பேசுகிறோம். கூட போய் இருந்து பார்த்தீரா? யாரு பீலா இல்லைன்னுட்டு கூட இருந்து பார்க்குறதில்ல. நாங்கள் பார்க்குற பார்வையில் இருந்தோம். ஒரு பிள்ளைக்கு வந்து நீர்க்குளம் உடஞ்ச உடனேயும் நீர் இல்லைங்கிறாங்க. ஒரு குழந்தைய எடுக்கும் போதே வந்து குழந்தை எத்தனை வெயிட் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா எங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க. எல்லா குழந்தையும் நம்ம திட்டுறது இல்லை. பொம்மையோ வச்சுக்கிட்டு இந்த நாடகத்தை போட்டுக்கிட்டு அடுத்தவன் குழந்தைய எடுத்து போட்டுக்கிட்டு இதெல்லாம் வந்து சட்டப்படி குற்றம். இது வந்து சட்டப்படி நடக்கும். ஏன்னா ஒரு அடுத்தவங்க குழந்தைய வச்சு நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து உண்மையானதுன்னு சொல்லிடுறோம். நீங்கள் கண்டனம் சொல்லிட்டு போடுங்க. நாங்கள் வந்து குழந்தைய நீங்கள் தத்தெடுப்பீங்களோ இல்லை வேறு குழந்தைய எடுத்து பண்ணுவீங்களோ அதெல்லாம் எங்களுக்கு கேள்வி கிடையாது. எங்கள் கேள்வி என்னென்னா, நீ என்ன வேணால் நாசமாக போ, உண்மையானதை போட்டுட்டு மக்களை ஏமாத்தாதீங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா நாளைக்கு அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா இவங்களுக்கு வியூவர்ஸ் அதிகமாக கொடுக்குறியான் அந்த லோலா. இப்போ யார் யூடியூப்புக்காரு மற்ற வீடியோவுக்கு கொடுக்க மாட்டேன். நல்லா திறமையான உள்ளவங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மாதிரி கொடுங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கேன். தான் நான் பேசுவேனப்பா. நீ என்கிட்ட நீ பேட்டி எடுக்க வந்தவன். நான் இப்படித்தான் பேசுவேன்னா எடு, இல்லைன்னா நான் இப்போயே கிளம்புறேன்.
தெரியுமா? தண்ணி இன்னொரு குவாட்டர் சொல்லிட்டா யாரு எனக்கு எதுக்கு கூப்பிட்டு? நாங்கள் போட்டு அடித்த மாணிக்கு எங்கள் இது ஆட்கா கலந்த மாணிக்கிட்டே இருக்கோம். எனக்கு சரக்கு அடிச்சா தான் பேச முடியும். பேசு. சரக்கு வாங்கி தரோம். நீ கேள்வி கேட்குற ஆள் உட்காந்துருக்க. எனக்கு கேள்வி கேட்கறது இல்லை. முடிஞ்சா பேட்டி முடிஞ்சா மெண்டல்கிட்ட போய் கேள்வி ஏன்டா நீ மெண்டல்னு சொல்லு. எல்லா பேரும் பார்க்குறவன் வந்து என்னை வந்து எவனுமே பேட்டி எடுக்க முடியாது. என்னை கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். நாங்கள் வந்து கமாண்ட் வந்துன்னா அந்த கமாண்டில் வந்து எடுத்து பேசுகிறவங்க கிடையாது. கருத்தத்தை நம்ம சொல்லணும் தவிர ஒரு கருத்தத்தை நீ சொல்லிட்ட. என்னன்னா நீ அருமையான கருத்து சொன்ன. என்னங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து என்னது சளிக்கு வந்து என்ன மருந்து சொன்ன பலவடின்னு சொல்லு. அதை முதல்ல சொல்லு. தூதுவாலை, 2 ஈராங்கம், 2 பூண்டு பல்லு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு மிளகு, 2 சீரகம் வச்சு நல்லா அரைச்சி அம்மியில வச்சு கூட அரைக்கண்டா. உரல வச்சு ரேசை இடிச்சு சாரை புழிஞ்சு புள்ள வாயில ஊத்துனா சளி அப்படியே இறங்கிரும். இது உண்மையான வைத்தியம்ப்பா இந்த குழந்தைகளுக்கு. அதுக்கடுத்து பெரிய ஆளுக்கு குப்பைமேனி இலைன்னு ஒன்று உண்டு. அந்த இலைய நல்லா கல்ல வச்சு நச்சு வெண்ணில வச்சு கொதிக்க வச்சு அதை 2 கிளாஸ் தண்ணியை ஊற்றி 1 கிளாஸ் தண்ணியாக வத்த வச்சு அதை குடித்தோம்னா பெரிய ஆளுக்கு சளி தொல்லையே வராது, இழப்புடுவாயே வராது. இதுக்கு கமாண்ட் ஒருத்தன் போட்டிருக்கான். நீ சளிக்கு கமாண்ட வைத்தியத்தை மட்டும் சொல்லி ஐயோ உன் கமாண்ட கேட்க முடியல. சொல்லணும்ல சொல்லியா இந்த வீடியோக்கு கமாண்ட் போட்டிருக்கான். இந்த எனக்கு வந்து ஒரு வருஷமா நான் பிள்ளை பிறல எனக்கு சரியாவே வேவம்ட்டுக்கு எந்திக்க மாட்டேங்கான். இவன் கூட சேர்ந்து நானே உட்கார்ந்துருக்கேன். கரலக்கட்டை எந்திக்க மாட்டேங்கான். அதுக்கு வந்து ஏதாவது மருந்து வேணுமா? ஒருத்தனுக்கு கோழி குஞ்சு எந்திக்க மாட்டேங்கான், ஒருத்தனுக்கு கரலக்கட்டை எந்திக்க மாட்டேங்கான். கரலக்கட்டை என்னன்னு தெரியுதா? கரலாக்கட்டைன்னா நம்ம சுத்துறது. நான் கரலாக்கட்டை கூட வச்சு வீடியோ போட்டிருக்கல. இந்த மாதிரி ஆளு தான் கமாண்ட் போட்டது. அதுக்கு மருந்து கேட்கான். எனக்கு கரலாக்கட்டைனா எங்க ஊர் பக்கம். அதுக்கு நான் மருந்து சொன்னேன். அந்த கரலாக்கட்டைக்கு பேசாம கல்லை வச்சு நச்சிருன்னு இருக்கு. என்னத்த கரலாக்கட்டையை வச்சு எப்படி அது கல்லு மேல தூக்கி வச்சுட்டு கரலாக்கட்டைய கல்லை வச்சு நிறைய இடிச்சாச்சுன்னா கரலாக்கட்டை அந்த தொரி இருக்காது. எந்திக்கல வதிக்கல அது கக்க பசங்க இன்னொரு கமாண்ட் போட்டான ஒரு பியாதியில போறவன். அது அந்த கமாண்ட்ல வெளியே சொன்னா அவனோட பாம்பு படம்லாம் எடுத்து ஆடுதான். ஆனா விஷத்தை கக்க மாட்டான். விஷத்தை கக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நானே அவன் காட்ட முடியும். என்ன இளவு இருக்கு என்கிட்ட? நம்ம கேமராமேன் காட்டுதான் பாரு, இப்படித்தான் இருக்கும். கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 அவனுக்கு என்ன அவன் என்ன செய்யணும்? நான் ஏதாவது தப்பா பேசிருக்கேனா? காப்பி குடிக்க வாங்குறதுல அவன் விஷத்தை கக்குன்னு அவன் பாம்புல இருந்து விஷத்தை கக்குன்னு காப்பியை தான் நான் குடிக்கணும். நான் அவனை என்ன செய்யணும்? ஆபாசத்தை ஒழிக்க ஆபாசத்தை போட்டு கமாண்ட நீ பிளாக் பண்ணி விட்டனா இந்த வருதுல லைக் வருதுல ஒளிஞ்சு போக பாம்பு சட்டை வீடியோல இருந்து வருது. மாமா சாதனாக்கா இப்ப எந்த வீட்டுல இருக்காங்க? உங்க வீட்டுல தான் இருக்கா. இப்ப குளிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுது. செத்து போவ ஒழுக்கமா உன் கமாண்ட மட்டும் படி. சாதனா கட்டன்னு விளக்கம் தேடி வாங்க முடியும். கண்டிப்பா ஒரு நாளைக்கு வாங்குவேன். இந்த எந்த புருஷன்ட்ட இருக்காங்க ஏன் கமாண்ட்ல வருது? அதை நான் போய் சொல்ல முடியுமா? மாமா வணக்கம்டா மாப்பிள்ள மாமா. இப்ப திருச்சி சாதனா வீடியோ பார்த்தனா ஒரு விளக்கமாத்த எடுத்துக்க. நல்ல வணக்கம் அப்படி நைய குடு. அடுத்து உன் பேர் சொல்ல முடியாது. கூடாது. என் தங்கச்சிடா. தங்கச்சிட்டு தான் இந்த கேள்வி வருது. எந்த புருஷ வீட்டுல இருக்க மாமாவை பார்க்க. அது கமாண்ட சொன்னேன் லூசு பயல. கமாண்ட ஏன் சொல்ற? எனக்கு வார்த்தை பேச தெரியும். பேசாம இரு. நான் பேசுறேன் தம்மாரு. இன்னொரு கமாண்ட் பேசுறது மட்டும் பேசிட்டு போ. குளிக்கிறதுக்கு ஒரு வீடியோ போடுது. இன்னைக்கு பாம்பு சட்டில மோட்டர் போட்டு அழகா ஆனந்த குளியல் குளிக்கலாம் அப்படிங்க. இன்னைக்கு பாம்பு சட்டில பூ மல்லிகை பூலாம் வாங்கி பெட்டு ரெடி பண்ணி வை. நான் உனக்கு பின்னால வந்து ஏற்றி விடுதேங்க. என்னத்த? அவன் கரும்பை ஏற்றி விட்டானா சூசு போட்டு குடிக்க வேண்டியதானா? அவன் எதுல ஏற்றி விடுதேங்க தெரியுமா? அவன் சொன்னாதானே உங்களுக்கு புரியும். அவன் ஏற்றி விடுவாங்க அம்மியா. நீயா பிட்டு போட்டு போடுறியா இல்ல என்கிட்ட இப்படி பிட்டு போடுறியா? வந்து பாரு கமாண்ட்ல அவன் அருமையான வார்த்தை சொல்லியிருக்கேன். மக்களே என்ன சொல்லியிருக்கேன்? என்ன அண்ணியும் நீங்களும் வந்து ஃபர்ஸ்ட் நைட் அப்ப நாங்க கரும்பை பின்னாடி ஏத்துவோம். கரும்பை தின்னுக்கிட்டே ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடணும்னு சொல்லி அவன் அண்ணிய வச்சு ஏத்துதேங்கல. அவன் கரும்பை இதுல ஏத்துதேங்க. இதுல என்ன? ஆமா ஓ வீட்ல ஏத்துறீங்க. அவன் இதுல ஏத்துதேங்க. ஓ வீட்ல ஏத்துனா எடுத்து கரும்பு சூசு போட வேண்டியதானே? அவன் கரும்பை நறுக்கிட்டா உன் கரும்பி சேர்த்து. அவன் கரும்பை நறுக்கிட்டா கரும்பு நல்லா வெயில் காலத்துல அவன் அக்கறை போற கமாண்ட பூரா அவன் தப்பா நினைச்சுக்கிறான். மக்களை அவன் தப்பா தான் போடுதான். தப்பா எனக்கு தெரியல. அவன் தப்பாலாம் போடல. நீ தப்பா நினைச்சுக்கிட்ட அவ்வளவுதான். மல்லிகைப்பூ பிறக்குவோம். சூப்பரான விஷயம். இதெல்லாம் நானுங்க ஐயாவும் பிறக்குவோம். விவசாயத்துல மல்லிகைப்பூங்கிறது வந்து சீனியம்பட்டில நல்லா நானுங்க ஐயாவும் பிறக்குவோம். எல்லாம் இன்னைக்கு எங்க ஐயாவும் நானும் மல்லிகைப்பூ பிறக்குது. எங்க ஐயா சித்தி பிறக்குதாரு. நான் பாக்கேம்பி. சூப்பரான விஷயம். உங்க ஐயா சட்டி போட்டுக்காராங்க. கேப்பேல்ல என்ன எங்க ஐயா சட்டி போடலன்னா போறானா?
இதுதான்ப்பா இது வந்து இங்கே வருங்க பொறு பேசிட்டியா? அவர் சட்டி போட்டான்னா நீங்க சட்டி போடல எனக்கு தெரியும். அது உனக்கு தெரியாது, விவசாயத்தில் இருக்குன்னு சொல்றியா. ஆனால் அந்த மல்லிகைப்பூ எடுக்கும்போது வந்து நாகப்பாம்பு வந்து எப்பயுமே இருக்கும். நாகப்பாம்பு வந்து அந்த மல்லிகைப்பூ அப்ப வந்து அவன் கேட்ட கேள்விக்கு என்ன தப்பு இருக்கு? தாத்தா சட்டி போட்டிருக்காரா, டவுசர் போட்டிருக்காரா, அண்ட்ராய்டு போட்டிருக்காரா கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வியா? அந்த கமாண்ட் ஓட்டவனுக்கு என் வணக்கம்டா மாப்பிள்ள தேனியில இருந்து பாராட்டு. எங்க ஐயா நல்ல பாம்பு போய் வாய்க்குல போகுதோ. ஏய் மல்லிகைப்பூ எடுக்கிற தோட்டத்துக்கு நீ போக முடியாது. அந்த தோட்டத்துக்குள்ள போய் அந்த மல்லிகைப்பூ எடுக்கும்போது பாம்பு வரும், நாகப்பாம்பு வரும், ஒரு சின்ன பூச்சிக்கு வெட்ட வரும். அப்போ வந்து அவன் கேட்டிருக்க கமாண்ட் என்னன்னா, தாத்தா வந்து சட்டி போட்டிருக்காரா, டவுசர் போட்டிருக்காரா, நல்ல கேள்வி, நல்ல பதில், அதுக்கு நீ என்ன பண்ணணும், போட்டிருக்காரியா அப்படின்னு சொல்லணும். இது என்ன தப்பு இல்லையா? இது நல்ல கேள்வி. அடுத்த வீடியோக்கு அடுத்த வீடியோ அதுக்கு நான் பதில் சொன்னேன். என்ன மாடிக்கு இருக்கு படி என் வந்து கடிங்க. நீ தப்பா பேசியிருக்க அவன் இந்த கமாண்ட் ஓட்டவே நல்லவன். நீ தப்பா பேசுறீங்க நீ சொல்லு. நீ அவனுக்கு அவன் கமாண்ட் ஓட்ட கமாண்ட் கருது மாடியில இருக்கு படி என் கடினா அது நீ தப்பா போட்டுக்கடா. அது ஓன் மேல தப்பு. அவன் கமாண்ட் ஓட்டம் கரெக்ட். வணக்கடா மாப்பிள்ள கடில என்ன கடிக்க அவன் கரெக்டா கழுவி கரெக்டான பதில் பண்ணிருக்கான். அந்த கமாண்ட் அந்த கமாண்ட் நீங்க தான் ஆலோசி போட்டிருக்கீங்க. அவன் கேட்ட கேள்வி கமாண்ட் வந்து உண்மையிலேயே வந்து கருத்து உள்ள கமாண்ட். என்னைய பொறுத்தவரை நீ பேசுனது ஆபாசமான விஷயம். நீ பேசின விஷயம் ஆபாசம் விஷயம். அவன் வந்து என்ன கேட்டிருக்கியா, மல்லிகைப்பூ எடுக்க போயிருக்கேன், நான் எங்கள் ஐயாவோட போயிருக்கேன், நீ போட்டுக்க வீடியோ. அவன் வந்து தாத்தா சட்டி போட்டுக்காரா, டவுசர் போட்டுக்காரா கேட்குறியா. அவன் பாதுகாப்பில் இருக்கான். யாரா நம்ம தாத்தாவை காப்பாற்றுறதுக்கு பாதுகாப்பாக கமாண்ட் ஓட்டிருக்கான். அவனை போய் நீ தப்பாக பேசிகிட்டு இருக்கிய என்ன? தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு பம்பு செட்டில் குத்துனாரு. சூப்பரான கேள்வி. இது பாட்டு பாட்டுன்னா அவன் பாட்டு வந்து அருமையாக பாடிருக்கான். போய் இந்த நம்ம தூத்துக்குடி கொத்தனாரு பாம்பு செட்டில தூக்கி போட்டு மல்லாக்க போட்டு குத்துனாருன்னு ஒரு கமாண்ட் போட்டிருக்கா. அது நல்ல கமாண்ட் தான். என்னது சூப்பரான கேள்வி. பம்பு செட்டில் அந்த கமாண்டுக்கு வந்து அருமையாக அந்த கமாண்ட் போட்டிருக்காரு. என்னன்னா தூத்துக்குடி கொத்தனாரு பம்பு செட்டில் போயிட்டு தூக்கி போட்டு குத்துனாரு. என்னது கணேசன் வந்து பாம்பை எடுத்து அடிச்சிருக்காரு, அதை போய் குத்தி கொண்டிருக்காரு. அதை பார்த்துருக்கான். அதை வந்து தண்ணி பாம்பு தண்ணி பாம்பு எங்கிட்டாச்சும் பம்பு செட்டில் வந்திருக்கோம், அதை போய் குத்திருப்ப. அதனால வந்து அது அருமையான கமாண்டு. அதை போட்டதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கு? பம்பு செட்டில் குத்துனாருன்னா என்ன போய் குத்துறோம். எதுல வயக்காட்டில் போய் குத்தி நம்ம தோன்றோம், பொந்துல போய் குத்துறோம், தோன்றோம், அதுக்கு பேரு குத்துறோம். இதை போய் இப்படி குத்துறோம், இப்படி வைக்கிறவங்க இதை குத்துறோம், இதுக்கு பேர் தான் குத்துறோம்னு அர்த்தம். நீ டவுல் மீனிங்கா நினைச்சுக்கிட்டேன்னா அவங்க கமாண்ட் போறவங்க மேல தப்பு சொல்லாத. அது சொல்லு, கருத்துக்களை சொல்லு. அவங்க வந்து போடுறது என்னது கியூ கியூ இது நடுவுல கூ எனக்கு அதை பிடிக்கிட்டு போறாங்க. இல்ல இல்ல அது ஒண்ணுதே இருக்கு. இப்போ ஆரையும் பூரா ஒண்ணா உடச்சு விட்டு போறாங்க. அந்த மீசமணி என்னன்னா அன்னைக்கு வந்து சீட்டை பிடிச்சி உடச்சி விட்டு போயிட்டியா. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை யார் திருச்சி சாதனாங்கிற உள்ள என்னென்னமோ ஆடி இந்த சமக்காலமே பூரா சிக்கனாவா இருக்கு. என்ன தெரியல, என்னென்னமோ செய்யுங்க. இப்போ இன்னைக்கு வரையும் உன் வீடியோவுக்கு பூரா பேரும் அருமையான கமாண்ட் போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு தான் கமாண்டு தப்பாக போடுறாங்க. அதுதான் எனக்கு பிடிக்கல. என் வீடியோவுக்கு தான் கமாண்டு தப்பாக போடுறீங்க. அதை வந்து குறைச்சிட்டு கனெக்ஷனுக்கு போடுற கமாண்டை எனக்கு போடுங்க. நாங்கள் கருத்துக்களை நாங்கள் க்ளீனாக சொல்கிறோம். ரைட்டுங்களா? அதை தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ மூலியமா நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். இதுடன் விடைபெறுகிறேன். நல்ல கமாண்ட் கிறுக்கங்கன்றது பேச முடியல. நான் பார்த்துக்கிட்டு ஆபாசமா பேசி வீல வச்சு எடுக்க விடுங்களா. கேமராமேன் வணக்கம். உங்க வீடியோ வச்சுக்கிட்டு சித்திரவதை இவங்களால கூட்டு வந்து என்ன பேட்டி வந்தவங்க என்னங்க கூட்டியாதுங்க வேட்டி வேடிக்கை காட்டுதாங்க. போறேன் எத்தவா ஒரு காலை தூக்கு நம்ம காத்தி கொடுத்துருங்க.